அப்புறமா நம்ம ஈஸ்வரி கமிஷனுக்காக கல்யாணத்த தவறான விஷயத்த தான் ரெடி பண்ணிட்டுறாங்க. இருந்தாலும் அங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறப்பயே, நம்ம ஆறுமுகம் வந்து நேரா கோயிலுக்கு அழைச்சிட்டு போயி, நீட்டா தனியா தாலி கட்டிடுறாரு. அழகா அங்கே பிரச்சனை என்னன்னா, அவ யாருங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே கருப்பு வந்து துப்பு துலகிடுறாரு. அத வந்து எப்புட்றா அப்படி கல்யாணம் பண்ணேன்னு நம்ப சேது போய் அருவாள எடுத்து வெட்ட தான் போறாரு. அதுக்கு முன்னாடி கருப்பு போய், "மாப்பிள இந்த விஷயம் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கான். அதோட மோசமானவன். இவன் ஏழையோட பிறந்தவன். இவன் நல்லவன் தான். ஆனா அவனோட கல்யாணம் பண்ணி குடுத்தா, நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும்." அப்படின்னு நம்ம கருப்பு சொல்றாரு. ஈஸ்வரி, "ஆஹா! இது எல்லாமே தமிழ் பண்ண வேல தான்." அப்படின்னு வழக்கம் போல தமிழ் பக்கம் தான் கொண்டு போறாங்க. ஆனா தமிழ் தான் தாலி கட்டி வைக்கிற மாரி தான் கொண்டு போற மாரி இருந்தாலும், ஆனா தமிழுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா ராஜாங்க வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படி இந்த மாரி எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நம்ம குடும்பத்துல சந்தோஷமே இல்லையே! அப்படின்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆத்தாட்ட சொல்லி அழுவுறாரு. இருந்தாலும் ஏழை வூட்டு பொண்ணு அப்படின்னு தமிழ கொண்டு வந்தோம். அவளும் நம்ம கொடுமைப்படுத்துனா, ஒரு வேலைக்காரனா ஒருத்தன சேர்த்தோம். அவனும் வந்து நம்ம வீட்ல வந்து இந்த மாரி பண்ணிட்டானேன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க 2 பேரும் சந்தோஷமா நினைக்கிறேன்.